ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ அம் தி ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 37வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அந்த 36 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாரும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி அந்த ஏலிங்கு அதுக்கப்புறம் ஹெவன்லி எம்பரர் எல்லாத்தையுமே கொண்டு டிவோர் பண்ண அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் தான் காயப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த லாங்ஷியான் இருந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டோம். இங்க இருந்த ஏன்ஷியல் இம்மார்டல் பாடிஸ் எல்லாத்தையுமே இருந்துட்டு ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிட்டானுங்க. அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட் பிரதர் கு வந்துட்டு எங்க நம்ம வந்துட்டு ஏலிங்க வந்துட்டு ஹண்ட் பண்றதுக்காக நிறைய பேரை அனுப்பிச்சு வச்சிட்டோம். அதனால அவன் கண்டிப்பா இந்நேரம் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். அப்படிங்கிறப்ப ஷீலிங் வந்துட்டு ஐ பெட் பிரதர் ஷாங் இருந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா ஒர்க் பண்ண சொன்னது ஏலிங் இருந்துட்டு அப்பதான் வெளியே அப்பியரன்ஸ் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்நேரம் பிரதர் ஷாங் இருந்துட்டு அந்த ஏலிங்க பிடிக்கிறதுக்காக முன்னாடி போயிருக்கலாம். ஏன் நிறைய ஏலிங்க கூட என்கவுண்டர் பண்ணிருக்கலாம். அப்படிங்கிறப்ப லாங்ஷின் இருந்துட்டு லேடி ஷிங்குக்கு இந்த அளவுக்கு பிரதர் கோ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்லாம் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவர் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்கான்னு. அப்படிங்கிறப்ப ஷீலிங் வந்துட்டு ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதீங்க பிரதர் லாங்ஷியான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மிங்காங்க இருந்துட்டு யூஸ்வலா அவங்களுக்கு சொந்தமானதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கனால கூஷாங்க்கு பக்கத்துல போனாலே என்ன வந்துட்டு கண்டிப்பா கொண்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் ஒருத்தன் ஓடி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டெரிபிளான நியூஸை கொண்டு வந்திருக்கேன். யங் மாஸ்டர் ஷாங் இருந்துட்டு அந்த டெமானிக் ஆர்ட்ஸை இன்ஹெரிட் பண்றவங்க கூட சண்டை போடுறப்போ ஹெவியா வந்துட்டு இன்ஜூர் ஆயிட்டாரு. அப்படிங்கிறப்ப உண்மையா சொல்ற அவர் ஆல்ரைட்டா இருக்காரா அப்படிங்கிறப்ப இட் சீம்ஸ் சிவியரா இன்ஜூர் ஆயிருந்தாலும் கூட ஃபைனா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்சோ மெய்யவும் அவரு சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திட்டாரு. அப்படிங்கிறப்ப ஷீலிங் இட்ஸ் கிரேட். பட் ஏலிங்கோட ஸ்கில் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லா பிரதர் கூஷாங்கே இருந்துட்டு அவன் நியர்லி இவ்வளோ இன்ஜூர் பண்ணியிருக்கானா. சரி அந்த ஏலிங் எங்க அப்படிங்கிறப்ப ஏலிங் வந்துட்டு சிவியரா யங் மாஸ்டர் ஷாங்கால வந்துட்டு இன்ஜூர் பண்ண போட்டான். பட் ஆனா அவனு இருந்துட்டு ஓடிட்டான். அவன் வந்துட்டு இப்ப எங்க இருக்கானே தெரியல. அப்படிங்கிறப்ப வாட் டிசாஸ்டர். பிரதர் கூ இருந்துட்டு அவனை கொல்றதுக்கு ஃபெயில் ஆயிருவாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் பாய்லினால மெய் கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யங் மாஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் அவரே இருந்துட்டு போயிட்டு மெய்ய காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சே பார்க்கல. அவரோட ஜூனியர் அப்படிங்கனால அவர் வந்துட்டு விடல போல. என்ன ஒரு ஜெனராசிட்டி. ஆல்வேஸ் யங் மாஸ்டர் வந்துட்டு நான் ஒரு டைரண்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்டில் சைடு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல. கண்டிப்பா லேடி மெய் இருந்துட்டு அவரோட ஆக்ஷன்ஸ் நல்லா டச் ஆயிருப்பாங்க. யங் மாஸ்டர் ஷாங் இருந்துட்டு என்னை வந்து காப்பாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அவங்களை பார்க்கவே பொறாமையா இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு தட்ஸ் ரைட் யங் மாஸ்டர் ஷாங் இருந்துட்டு நானுமே அந்த மாதிரி டீமன்ஸோட கிளாஸ்ல விழுந்தா வந்து காப்பாத்துவாருன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப இவங்களோட ஃபார்ச்சூன் வேல்யூ வந்துட்டு அதிகமாகுது. அப்ப அந்த லாங்ஷியான் இருந்துட்டு நம்ம போயிட்டு பிரதர் ஷாங்கை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏலிங்கோட ஆக்ஷன்ஸை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ல இருக்கிறவங்க, அதாவது அந்த ஹெவன்லி எம்பரரோட இன்ஹெரிட்டன்ஸை பார்த்து காத்துட்டு இருந்தாங்களா 5 கிளான், அவங்க இருந்துட்டு இந்த பீப்புள் எல்லாருமே அந்த டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன ஹண்ட் பண்ண போறாங்க போல. இது வந்துட்டு அந்த கூஷாங்க டேக் டவுன் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் இன்னும் இந்த இடத்துக்கு வரல. அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு கூஷாங் அதுக்கப்புறம் அவுட் சைடர் எல்லாருமே நம்மளோட எனிமி தான். சோ இங்க இருக்கிறவங்களே நம்ம கொல்றதுனால என்ன டிஃபரன்ஸ் ஏற்பட போகுது அப்படிங்கிறப்ப அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அவுட் சைடர்ஸை வந்துட்டு நம்ம கில் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ஷன்ஸும் பவர்ஸும் இருந்துட்டு நம்மள டிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க. பட் கூஷாங்க மட்டும் டார்கெட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை வந்து சேராது. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு இந்த கூஷாங்க இருந்துட்டு ஐடி பண்ணிட்டு இருந்தா என்ன, நான் போயிட்டு அவனை வந்து கண்டுபிடிக்கிறேன். அண்ட் இப்ப வந்துட்டு அவன் கரண்ட்லி இன்ஜூர்டா வேற இருக்கானா. இந்த மாதிரி ஒரு சான்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்றது நல்லா இருக்காது. அப்படிங்கிறப்ப நம்ம ஹேமிங்கோட அக்கா இருக்கா இல்லையா, அவ இருந்துட்டு சின்ஸ் நீ வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால உன்னோட மென்ன கூட்டிட்டு நீ மட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ ஒரு முட்டாள், இவளை வச்சு கூஷாங் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே இருந்துட்டு அந்த இடத்துக்கு வரான். அங்க இருக்கவங்களா பிரதர் ஷாங் நீங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாத்தையுமே ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு வெறும் சின்ன இன்ஜுரி தான், நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிருவேன். அப்படிங்கிறப்ப பிரதர் ஷாங் இருந்துட்டு ரொம்பவே சிவியரா இன்ஜூர் ஆயிருக்காரு போலயே. நம்ம நினைச்ச மாதிரி சீக்கிரமா இருந்துட்டு இவர் குணமாக மாட்டாரு போல. ஏலிங்கோட பவர் டெஃபினெட்லி சம்திங் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் போலயே. கூஷாங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் இன்ஜூர் பண்ணிருக்கானா. அப்படிங்கிறப்ப லாங்ஷியான் வந்துட்டு ஏலிங்க்கும் உங்களுக்கும் இடையில நடந்த பேட்டில பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் நீங்க வந்துட்டு ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிருக்கிறதுனால உங்களோட இன்ஜுரிஸ் கொண்டு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க பிரதர் ஷாங். உங்களோட இந்த இன்ஜுரி வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னை பத்தி கவலைப்படாதீங்க ப்ளீஸ், இந்த சின்ன இன்ஜுரியில எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருமுறப்ப மெய் இருந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் மட்டும் அந்த ஏலிங் சொல்றதை கேட்டு போகாம இருந்திருந்தேன்னா அவன் வந்துட்டு நான் ஆஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்க மாட்டான், சீனியர் கூஷாங்க இருந்துட்டு என்னால இன்ஜூர் ஆயிருக்க மாட்டாரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜூனியர் ப்ளீஸ் உன்னை வந்துட்டு நீ பிளேம் பண்ணிக்காத, ஈவன் தான் நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த டெமானிக் ஆர்ட்டை கத்துக்கிறவங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். சோ யார் இந்த இடத்துல ஹாஸ்டேஜா இருந்தாலும் நான் இதை தான் பண்ணிருப்பேன். அப்படிங்கிறப்ப இன்ஜூர் ஆயிருந்தாலும் கூட ஜூனியரை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாரு, என்ன ஒரு அட்மைரபிளான மேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபெங்கு பேய் இருந்துட்டு பிரதர் ஷாங் நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட காயங்களை வந்துட்டு பாத்துக்கோங்க, ஏதாச்சும் இம்மார்டல் கிளான்ஸ் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ண வந்து அங்க ட்ரபிள் கொடுக்க
கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ணுவோம், எல்லாரும் வாங்க போலாம், இவங்க வந்துட்டு அமைதியா இவங்களோட காயத்துக்கு ஹீல் பண்ணட்டும் அப்படின்ட்டு அங்கிருந்து போறப்ப மெய் இருந்துட்டு மாஸ்டர் இவங்க எல்லாருமே உங்களோட உள்ளங்கையில தான் வந்துட்டு டான்ஸ் ஆற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாருமே பஞ்ச் ஆஃப் ஸ்டூபிட் மான்ஸ்டர்ஸ் தானே, இவங்களால உண்மையை பார்க்க முடியுமா, நெக்ஸ்ட் நான் அந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த நியூஸை வந்துட்டு மிங்காங் வந்துட்டு கேள்விப்படுறான். என்னது கூஷாங்க வந்துட்டு இன்ஜூர் ஆயிடுச்சா, வாட் அ ஜோக், அவன் வந்துட்டு இன்ஜூர் ஆன மாதிரி நடிப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு லேடியை ரெஸ்கியூ பண்றானா, கண்டிப்பா அந்த லேடி அவனும் ஸ்டார்டிங்ல ஒன்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மெய் கண்டிப்பா அந்த நரியோட சென்ட் தான் இருந்துட்டு அன்னைக்கு கூஷாங் மேல எனக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஷானருமே இருந்துட்டு கேள்விப்படுறா. டேஷிங் உண்மையாலுமே கூஷாங் வந்து இன்ஜூர் ஆயிட்டானா, அவனை போயிட்டு நான் பாக்கட்டுமா, அவனோட பர்சனாலிட்டி அதுக்கப்புறம் கேப்பபிலிட்டி வச்சு பாக்குறப்போ எப்படி டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவனா அவன் அங்கிருந்து ஓட விட்டுருப்பான், அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அவன் இழந்திருப்பானா, அதனாலதான் சேஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிருப்பானா, அவனோட பவரோட ஆரிஜின்ஸியே இருந்துட்டு அந்த அட்டாக்ல வந்துட்டு அவன் இழந்திருப்பானோ. நான் வந்துட்டு அவனை பத்தி கவலையெல்லாம் படல, அவன் வந்துட்டு சீக்கிரம் செத்துருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு யார் மேல போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச இந்த டிவைன் மெடிசனை வந்துட்டு அவனுக்கு போய் கொடுத்து அப்படின்னா என்ன வந்துட்டு அன்னைக்கு காப்பாத்தினால அதுக்கு வந்து ரீபே பண்ண மாதிரி ஆயிரும், உண்மையாலுமே நான் வந்துட்டு ரொம்ப நல்லவல அப்படின்ட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு நிர்வாணா போன்ஸ் அப்படிங்கிற எலும்புகளை வந்துட்டு 3 எலும்பு கிடைச்சிருக்கு, ஹேண்ட் போனு, கால்ல இருக்கிற போனு, அதுக்கப்புறம் ரைட் ஃபிங்கர் போனு. இது மூலியமா 5 எலிமெண்ட்ஸோட லா, ஏற்கனவே சொன்னால அந்த எலிமெண்டோட அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்தா வந்துட்டு அதை மாத்தி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் லா ஆஃப் தி அஃபென்சிவ் ஸ்வாட், இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி சுப்ரீம் ஸ்வாட் போன் வந்துட்டு ஹீரோ அப்டைன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட டாயிஸ்ட் இம்மார்டல் புக்குமே வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. இது என்னன்னு எனக்குமே கரெக்டா தெரியல, பட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோ வந்துட்டு அண்ட் நவ் தி பிளாக் ஈகிள் கேன் உங்களை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கான நேரம். ஓ தட்ஸ் ரைட், நீனும் இங்க தான் இருக்கல, சரி சொல்லு நீ எங்க இருந்து வந்த அப்படிங்கிறப்ப அந்த ஓல்டு குய்யை தான் பிடிச்சு வச்சிருக்கான். கூஷாங் எதுவும் பண்ணிராத அப்படிங்கிறப்ப இந்த மேட்டர்ல உனக்கு சாய்ஸே இல்ல அப்படிங்கிறப்ப இது நீ வந்துட்டு ஏலிங்க விட ஃபியூ டேஸ்லயே அந்த ரீஇன்கார்னேஷன் எனர்ஜி வந்துட்டு நல்லா யூஸ் பண்றியே, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டிவைன் மெடிசன் ஃப்ளவர் தானா, பட் உன்னை வந்துட்டு 3 ஸ்டாக்கா வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுல ஒரு பகுதி தான் நீயா அப்படிங்கிறப்ப அந்த குய் இருந்துட்டு கூஷாங் நீ வந்துட்டு இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிடான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிவைன் கிங்கோட பீக்கை வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி போயிட்டேன், அந்த சேக்ரெட் ட்ராமா அடையிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு மாஸ்டர் லேடி ஷானர் இருந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷானரா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஷானர் உள்ள போறப்போ இங்க இருக்கிற பீப்புளோட ஆரா வந்துட்டு ரொம்பவே இம்மன்ஸா இருக்கு. உண்மையிலுமே இவங்க கூஷாங்கோட ஃபாலோவர்ஸா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்பர் ராம்ல இருக்கிற செகண்ட் ரைட் செக்ட் எல்லாத்தையுமே இருந்துட்டு இவனால அழிக்க முடியும் போலயே. கூஷாங் இருந்துட்டு எல்லா விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நான் சப்ரஸ் பண்றான். பட் உண்மையுமே என்ன கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டு ஒரு விரல கூட அசைக்க தேவையில்ல போல. கூஷாங் பாஸ்ட்ல வந்து நடந்தத நீ ஏதோ ஒண்ணு மனச்சிட்டு இருக்க கரெக்ட் தானே அப்படின்ட்டு அங்க போறப்ப ஹீரோ வந்துட்டு ஷானர் வந்திருக்கியா, உன்னோட பிரதர் வந்துட்டு உண்மையிலுமே இன்ஜூர் ஆயிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வந்திருக்கியா, நீ வந்துட்டு உன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு பேடான டைம் வந்துட்டு இது கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறப்ப ஷானர் வந்துட்டு உண்மையிலுமே இன்ஜூர் தான் ஆயிருக்க போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இருமிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஈவன் இன்ஜூர் ஆயிருந்தாலும் கூட என்னால உன்னை ஈஸியா சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஷானர் வந்துட்டு நடிக்கிறத நிப்பாட்டு, இந்த மாதிரி இன்ஜூர் ஆயிருக்கிறவங்களை வந்துட்டு நான் அட்வான்டேஜா பயன்படுத்திக்க மாட்டேன், நீங்க வந்துட்டு செத்துட்டியா இல்லையா அப்படின்னு பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பார்த்து பாவப்படுறியா கூஷ் நேனர், நீ வந்துட்டு பார்த்து பாவப்படுற அளவுக்கு ஒரு பெத்தட்டிக்கான பாயிண்ட்டுக்கு வந்து நான் போயிடல, என்னோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்து போயிரு அப்படிங்கிறப்ப கூஷாங் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறத நிப்பாட்டு, உன்னோட பவரோட ஆரிஜினே வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், இப்படியே நீ வந்துட்டு கல்டிவேட் பண்ண அப்படின்னா இன்னையுமே தான் உன்னை வந்துட்டு நீ இன்ஜூர் பண்ணிப்ப, இந்த இன்ஜுரிஸை ட்ரீட் பண்றதுக்கான ஒரு நல்ல டிவைன் மெடிசன் வந்துட்டு என்கிட்ட இருக்கு, முக்கியமா அந்த டேமேஜ் ஆரிஜின் சோர்ஸை ஹீல் பண்றதுக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோட்டு எனக்கு தேவையில்லை, அதுவும் நீ பாவப்படுறது எனக்கு தேவையே கிடையாது, ரிமெம்பர் நீ பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராப்பரா கல்டிவேட் பண்ணி எனக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுக்கணும், அதை தவிர வேற எந்த ஒரு ஃபீலிங்குமே என் மேல நீ வளர்த்துக்காத அப்படிங்கிறப்ப ஷானர் இருந்துட்டு உன் மேல ஒரு நல்ல அன்பெல்லாம் யாரு வளர்த்துக்கிட்டா, மத்தவங்க யாராச்சும் உன்னை கொன்னுட்டா நான் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு மட்டும் தான் யோசிச்சேன், அதை தவிர நீ வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணிக்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதுதான் உண்மை அப்படின்னா அந்த மெடிசனை வந்துட்டு எடுத்துக்கிறேன், அதுக்கு ரீபே பண்ற விதமா இந்த விஷயத்துல இருந்து எதை வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன அசிங்கப்படுத்துற நிப்பாட்டு கூஷாங், நீ வச்சுக்கிற ஐட்டம்லாம் யாருக்கு வேணும், எனக்கு வந்துட்டு பணமே இல்லைனாலும் எதுவுமே இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஐட்டத்தை மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு முன்னாடி பார்த்தா அவளுக்கு வந்துட்டு நிறைய வெப்பனு எல்லாமே அந்த ஹெவன்லி எம்பரரோட இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தால அதுதான். ஹீரோ வந்துட்டு ஓ உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா விடு, நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தா அவர் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வெப்பனை விறகு கட்டுற மாதிரி கட்டி வச்சிட்டா. ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு கிரீடி கிட்,
நான் வந்துட்டு இவளுக்கு இதுக்கு முன்னாடி பிளான்ட் பண்ண அந்த ஒரு விதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல வந்துட்டு வளர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஷானா வந்துட்டு வா இதுவும் நல்லா இருக்கே இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாமே எடுத்துட்டு இருக்கப்ப வெளியே இருந்துட்டு சார் ஏன்ஷியல் இம்மார்டல் ஃபெதர் கிளானுக்கு சேர்ந்த ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்துட்டு இங்க இருந்து 300 யார்டுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபுல் ஃப்ரண்டல் அட்டாக் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபெதர் கிளானா ஐ கெஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு டீப்பா மாத்துறதுக்கு வந்துட்டு இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஷானரை பாக்குறப்ப என்ன எதுக்கு பாக்குற உனக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபெதர் கிளான்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துறான். தோ அவன் தான் கூஷாங் ஆல்ரெடி இங்க வந்துட்டான். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு மாஸ்டர் இந்த இடத்துல நிறைய எனிமீஸ் வந்து இருக்காங்க, நீங்களும் இன்ஜூர் ஆயிருக்கீங்க, சோ ஏன் நீங்க ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட் இந்த ஸ்வாட் பில்ல வந்துட்டு உங்களுக்கு மத்தியிலே ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த எனிமீஸை ஃபைட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு இருந்துட்டு சோ நீ தான் கூஷாங்க என்னோட கிளானோட டிசைபிள்ஸை கொண்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டியே, அட்டாக் பண்ணுங்க கூஷாங்கோட ஹெட்டை வந்துட்டு யாரு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெவிலி ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவனோட ஆரா ஸ்டெடியாவே இல்ல, பயங்கர டயர்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாட் பில் ஆக்டிவேட் பண்றதுக்கே மத்தவங்க ஹெல்ப் தான் தேவைப்படுது, உண்மையாலுமே நிறைய இன்ஜுரி தான் போல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு இந்த மாஸ்டரோட ஸ்வாட் பில் மூலியமா ஃபெதர் கிளானை பத்தி நாங்க பயப்படவே தேவை கிடையாது, ஸ்வாட் ஃபார்மேஷனை வந்துட்டு எல்லாருமே ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் பில் மூலியமா உண்மையாலுமே ஒரு ஸ்வாட் மாதிரியான ஃபார்மேஷனை வச்சு அந்த ஃபெதர் கிளானை அட்டாக் பண்ண போறாங்க. பட் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ இருந்துட்டு இந்த ஸ்வாட் பில்ஸ் இருந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கணும், சோ அதனால இவங்கள்ட்ட அந்த பில் நிறைய இருக்காது. அது மட்டும் இல்லாம அவ ஹெவிலி இன்ஜூர் ஆயிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரைக்கை வந்துட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க ஈஸியா என்னால கொண்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் இருந்துட்டு ஹெட் ஆன் வாங்கிக்கிறா. அது வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா கடைசியில பாக்குறப்ப அவளுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அவ யூஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு ஒரு டிவைன் வெப்பன். அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த கூஷாங்க இன்னைக்கு கொன்னு எனக்கான ஒரு பேரை உருவாக்கி இந்த ஃபெதர் கிளான்ல நான் வந்துட்டு டாப்புக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.